ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் பார்க்கலாம் காய்ஸ். இங்கே வந்து வெண்ணிலா வீட்டை விட்டு வெளியேற்றின உடனே சுந்தரும் உஷாவும் சேர்ந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வெண்ணிலா வெளியில் போயிட்டாலே, ஒரு சின்ன தப்பு தான் செஞ்சால் அதுக்காக இப்படி வெளியில் அனுப்பிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூர்த்தியை பார்த்து எப்படியாவது ஒரு பிளான் பண்ணி வெண்ணிலா உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மூர்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே மூர்த்தி வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு, என் பொண்ணு வந்து அவளோட உரிமைக்காக தான் இப்படி போராடினா, அவள் சக்தி கூட சேர்ந்து வாழ வேண்டியவ, இடையில இந்த பொண்ணு வந்து எல்லா விஷயத்தையும் கெடுத்து என் பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்து இன்றைக்கி என் பொண்ணை வந்து ஒரு கொலகாரியாக்கி இந்த வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் உஷா, சக்தி, சந்திரசேகர் எல்லாருமே வந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்காக வந்து உட்காடுறாங்க. அந்த நேரம் வந்து இந்த மாதிரி மூர்த்தி ஒரு பயங்கரமான பிளான் போடுறாரு. அவர் பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஜெயாவை பார்த்து, ஜெயா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் ஜெயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஜெயா வந்து நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த மாதிரி என் பொண்ணே வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணா அப்படிங்கிறதுக்காக அவளை வீட்டை விட்டு வெளில அமிச்சிட்டிங்க, நான் மட்டும் இங்கே இருந்தால் எப்படி, என் பொண்ணு தனியாக விட்டுட்டு நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. உடனே ஜெயா சொல்கிறாங்க, அவள் பண்ண தப்புக்கு அவள் போயிருக்கா, கொஞ்ச நாள் அவளை வேணால் திருப்பி கூப்பிட்டுக்கலாம், அதுக்காக நீ இங்கேருந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. புரியுதுமா, இருந்தாலும் என் பொண்ணை தனியாக விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, அவளை கொஞ்சம் ஏதோ மன்னிச்சு ஏதோ ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூர்த்தி கேட்குறாரு. உடனே ஜெயாவும் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த நேரம் வந்து உஷா சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை, இந்த மாதிரி அவள் தனியாக ஒரு பொண்ணு போய் வெளியில் வந்து சர்வே பண்ணி வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அத்தை, இந்த மாதிரி பழைய மாதிரி வந்து வெண்ணிலா வீட்டுக்கு வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷாவும் கேட்குறாங்க. உடனே ஜெயாவும் யோசிச்சு பார்த்துட்டு, அது வேணால் உண்மைதான், ஒரு பொண்ணாக போய் வெளியில் கஷ்டப்பட முடியாது, இந்த வீட்டில் இருந்துட்டு திடீர்னு வெளியில் போயிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்து வெண்ணிலாவை மன்னிச்சிட்டேன், அவளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூர்த்திட்ட சொல்கிறாரு. அந்த நேரம் சக்திக்கும் சந்திரசேகருக்கும் பயங்கரமான கோபம் வருது. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, என்ன மன்னிச்சிட்டியா, உன்னோட உயிருக்கே ஆபத்து பண்ணுறது இது சின்ன வேலையா, இது எவ்வளோ பெரிய வேலை, இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிவானி பாப்பா உயிருக்குமே எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு, இதை சின்ன வேலையாக நினச்சி நீ இந்த மாதிரி மன்னிச்சு திருப்பி கூப்பிடுறீங்க, இதே பொண்ணு எந்த தப்புமே பண்ணாதப்போ எல்லாரும் பொண்ணு எப்படியாவது வெளியில் அனுப்பணுங்கிறதுக்காக என்னென்னலாம் பிளான் பண்ணி பொண்ணியை வந்து எவ்வளோ தரக்குறவாக பேசுனீங்க, அதெல்லாம் வந்து தப்பு கிடையாதா, இது வந்து உங்களுக்கு சின்ன தப்பா, அதெல்லாம் சரி வராது, திருப்பி வெண்ணிலா வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, கொஞ்ச நாளாவது அவங்க வெளியில் இருந்தால் தான் இந்த மாதிரி அவங்க பண்ண தப்புக்கு வந்து தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரும் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே மூர்த்தியும் சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஜெயா மறுபடியும் நிறுத்துறாங்க. உடனே மூர்த்தி சொல்கிறாரு, அப்படி அவர் பொண்ணு தான் ரொம்ப விருப்பமாக இருக்காங்க அப்படின்னா அவர் பொண்ணு கூட அவரும் போயிட்டு வரட்டு, விட்டுரு, அவரும் கொஞ்ச நாள் வெளியில் போய் இருந்துட்டு வரட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே மூர்த்திக்கே பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னடா நம்ம ஒரு பிளானை போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வெண்ணிலாவை கொண்டு வந்துடலான்னு பார்த்தா கடைசியில் என்னையும் சேர்த்து வெளியில் அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட, சரி ஜெயா நான் கிளம்புறேன் ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் உஷாவும் சுந்தரம் அதை பார்த்துட்டு, ஐயோ பிளான் அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ வந்து ஜெயாவை பார்த்து சந்திரசேகர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான், அதனால் எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான், வெண்ணிலா பண்ணது பெரிய தப்பு, அதனால் அது மன்னிக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, இதே தப்பை நான் பண்ணாலும் நீ எனக்கு அதை செய்யலாம், தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த சக்தியும் சந்திரசேகரை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. பரவாயில்ல அப்பா இந்த அளவுக்கு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இதுக்கு மேலே பொன்னியோட வாழ்க்கையில் இருக்க எல்லா தடையும் வெளியேற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் உஷாவும் சுந்தரம் மட்டும் தான் பாக்கி இருக்காங்க. அவங்களால எதுவுமே பொன்னியை பண்ண முடியாது. கண்டிப்பாக பொன்னியோட வாழ்க்கை எதுக்கு மேலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற எபிசோடில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னொரு வேறு லெவலான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.